வீடுலேருந்து இருந்த எவ்வளோ சேவிங்ஸ் பணமோ எல்லாம் விற்று இது நம்ம இருந்தது வந்து எங்கள் சொந்த ஊர் எங்கள் மதுரை. இன்னைக்கு நான் போய் வேலை பார்க்க வந்து டெல்லியில் போய் வேலை பார்க்கணும். 5 வருஷமா 4 வருஷமா எல்லா தாய்மாரும் எல்லா அக்கா தங்கச்சிமாரும் பாதிக்கப்பட்டது இப்போ நிச்சயமா விடிவு காலம் பறக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்துருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதில் சூசைட் பண்ணுற ஸ்டேஜில் ஆகிப்போச்சு. எல்லாம் வந்து இருக்கப்பட்டவங்கலாம் கிடையாது, எல்லாருமே வந்து இல்லாதப்பட்டவங்க தான். எங்களோட வாழ்வாதாரம் குடும்ப உறவுகளை எல்லாம் பிரிஞ்சுட்டு நான்லாம் முதியோர் இல்லத்துல தான் இருக்கேன். ஒரு கடன் அடைக்கிறதுக்காக இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணி இது மூலியமாக ஏதாவது வரும்னு நம்பி இந்த மாதிரி நிறைய அவங்களோட பர்சனல் இஷ்யூக்காக ஏதோ நல்லது நடக்கும்னு நம்பி இதில் நாங்கள் போட்டோம். நீ இந்த கேஸ் முடிச்சு கொடுத்தா இத்தனை கோடிக்கு எங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அது ஏற்கனவே பணத்தை வந்து போயிருக்கோம். திருப்பி இத்தனை கோடி பணம் கொடுங்கன்னா நாங்கள் எங்கே போகிறது? ஏற்கனவே பொண்டாட்டி புள்ள எல்லா தாலிதாரெல்லாம் வச்சு தான் இதில் போட்டோம். இருக்கிறவங்கள சாவடிச்சு இதில் போட முடியும். 2019 இது ஆரம்பிச்சிருக்கு. நாங்கள் 22 தான் நாங்கள் போட்டிருக்கோம். ஆனாலும் இதில் வந்து எவ்வளோ பேர் இந்த பணத்தில் நாங்கள் வந்து ஓரளவுக்கு சம்பாதிச்சு நாங்கள் கையில் வரோம் தான் பார்த்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம். இஜா நிறுவனத்தில் பங்கு 40% முதலீடு எண்ணெய் நிறுவனத்தில் முதலீடு செஞ்சால் 40% அவங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு அதில் 15% எங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு தான் ஆசை வார்த்தை கூறி எங்களை சேர்த்தாங்க. கடைசியிலே சேர்த்ததுல ஸ்பேம்னு எங்களுக்கு தெரியாதப்போ ஆசை வார்த்தை கூறும்போது எல்லாரும் பாதிக்கப்பட்டது காரணம் வந்து ஏதாவது ஒரு விதிகாலம் வந்துடாதான் நாம் போட்ட முதலீடு எடுத்து நம்ம கொஞ்சம் கடனெல்லாம் அடைக்க முடியுமான்னு தான் போட்டோம். இதில் பூக்காருங்க, தெருவில் வியாபாரம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் எல்லாமே நாங்கள் நகையை வச்சு தான் போட்டிருக்கோமே தவிர எந்த சேமிப்பு பணமும் போடலை. இந்த ஹிஜாப் கம்பெனியில் வந்து இந்த தடவை ஒரு 5 வருஷமா ரொம்ப கஷ்டப்படுறோம். லோன் சின்ன பேங்க்கில் லோன் வாங்கிட்டு இப்போ நாங்கள் ஊரை விட்டு போய் ஓடி போய் அங்கே போய் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அந்த கம்பெனியில் பணம் போட்டு இடத்துல பணத்தை இழந்துட்டோம். வீடுலேருந்து இருந்த எவ்வளோ சேவிங்ஸ் பணமோ எல்லாம் விற்று இது நம்ம இருந்தது வந்து எங்களுக்கு சொந்த ஊர் வந்து மதுரை. இன்னைக்கு நான் போய் வேலை பார்க்க வந்து டெல்லியில் போய் வேலை பார்க்கணும். நான் இந்த வாங்குகிற சம்பளம் 45,000, அந்த வாங்குகிற சம்பளம் அதே சம்பளம் 78,000 அந்த ரேஞ்சில் தான். என்னன்னா நாங்கள் இஜாவில் வந்து பாதிக்கப்பட்டு நாங்கள் முன்னாடி இருந்த ஆட்சியில் வந்து எல்லாரையும் பேசியிருக்கோம். சிஎம் கிட்ட கொடுத்துருக்கோம், உதயநிதி அவர்கிட்டையும் கொடுத்துருக்கோம், எல்லார்கிட்டையும் கொடுத்துருக்கோம். எதுவுமே வந்து எங்களுக்கு சொல்யூஷன் இல்லை. சட்டசபையோட பேச்சு மட்டும் தான் நடந்தது. ஆனால் எங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கல. ஏன்னா பாதி பேர் இறந்து போயிட்டாங்க. இதில் பணத்தை இழந்தவங்க பாதி பேர் காணாமல் போயிட்டாங்க. எங்கே இருக்கானே தெரியல. ஓகேங்களா? 150 கோடி பணம் இருக்கு எங்களுக்கு. அதை பரிமாணம் செஞ்சு இங்க உள்ள மக்களுக்கு இப்ப உள்ள வாழ்வாதாரத்தை இது பண்ணலாம். அடுத்து அப்பா மகனும், அப்பா வந்து ஜெயில இருக்கான், மகன் அங்க அபுதாபில அரெஸ்ட் ஆகி நிற்கான். அவங்கிட்ட அவங்க 2 பேரும் பண்ண இதனாலதான் அவங்ககிட்ட உள்ள சொத்தையாவது பறிமுதல் பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும். சார் நாங்கள் 2022 போட்ட பணம் சார். 2022 போட்டோம். நாங்கள் போராட்டம் எவ்வளோ கஷ்டம் இருக்காக. ஒவ்வொரு இதுவும் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி ஒவ்வொரு இடத்துல மனு கொடுத்து ஆனால் எதுலையுமே ரெஸ்பான்சிபிள் கிடையாது சார். இந்த வீடியோவை பார்த்து எவ்வளோ சீக்கிரம் இதுக்கான முடிவை எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா விரைவா எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுட்டோம். எல்லாரும் என் தங்கச்சிங்க, அக்கா, அம்மா எல்லாம் நம்பிதான் உங்களோட எம்எல்ஏ ஆஃபீஸுக்கு வந்திருக்கோம். பரவாயில்ல, உள்ள போனதுமே நல்ல ஒரு மரியாதை, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்துக்கு நம்ம போறோம்னா இன்னொரு அனுபவத்தையும் சொல்றேன். அது ஃபர்ஸ்ட் இது வந்து கரெக்டா இருந்தா நம்ம லாஸ்ட் இடத்துக்கு போயிட்டு வந்தோம்னா போவோம். இந்த இடத்துக்கு வந்தபோது நிச்சயமா 5 வருஷமா 4 வருஷமா எல்லா தாய்மாரும் எல்லா அக்கா தங்கச்சிமாரும் பாதிக்கப்பட்டது இப்ப நிச்சயமா விடிவு காலம் பறக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்துருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதில் சூசைட் பண்ணுற ஸ்டேஜில் ஆகிப்போச்சு. எல்லாம் வந்து இருக்கப்பட்டவங்கலாம் கிடையாது, எல்லாருமே வந்து இல்லாதப்பட்டவங்க தான். 100 கூலிக்கு வேலை செய்கிறவங்க தான் வந்து எல்லாம் போட்டுருக்காங்க. ஆனாலும் அதில் வந்து நாங்கள் எதுவுமே நன்மை எடுக்கலை. இதில் வந்து எங்களை ஏமாற்றிட்டு தான் போனாங்க. நாங்கள் எத்தனையோ இடத்துல பெட்டிஷன் கொடுத்தோம், ஆனால் அந்த பெட்டிஷன் வந்து யாருமே எடுக்கலை, எங்களுக்கு கை கொடுக்கல. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். போன பீரியட்ல எல்லாம் எங்களுக்கு இந்த இதுக்கு உண்டானது கிடைக்கல. எங்களோட வாழ்வாதாரம் குடும்ப உறவுகளை எல்லாம் பிரிஞ்சுட்டு நான்லாம் முதியோர் இல்லத்துல தான் இருக்கேன். ஏன்னா யாரும் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி என்னையோட சேர்த்து ஒரு 50 பேர் இருக்காங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு இங்க பார்க்க வந்தது காரணமே நீங்க வந்து எங்களுக்கு இந்த ஆட்சியில ஏதாவது செஞ்சு கொடுப்பீங்கன்னு தான். உங்களுக்கு உங்க எலெக்ஷனுக்கு
எங்க தொகுதியில நான் வீடு வீடா போய் விஜய் சாருக்கு ஓட்டு போடுங்க, விஜய் சாருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னேன். இப்ப எங்க பெரும்பாக்கம் தொகுதியில நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. அதுக்கு முழுக்க காரணம் எங்களை மாதிரி உள்ள மக்கள். இந்த நிலைமையில நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த 4 வருஷமா நாங்க போராடிட்டு இருக்கோம் இந்த பணத்துக்காக. இப்போ கடந்த ஆட்சியில எவ்வளவு மனு கூப்பிட்டு பார்த்துட்டோம், EOW ஆஃபீஸ்ல ஏறி பார்த்துட்டோம். எல்லா பணமும் பறிமுதல் பண்ணி EOW ஆஃபீஸ்ல இருக்கிறத தவிர எங்களுக்காக இன்னும் திரும்ப இப்ப யாருமே வாங்கி தரல அந்த ஆட்சியில. அட்லீஸ்ட் நீங்களாவது உங்க ஆட்சியில நல்லது நிறைய நடக்கிறதுனால அதை தெரிஞ்சுட்டு தான் நாங்க இங்க வந்து பெரம்பூர் ஆஃபீஸ்ல வந்து நாங்க மனு கொடுக்க வந்தோம். அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு தயவு செய்து எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டு நாங்க அவசரப்படுறீங்க நிறைய கண்ணீரை தொடப்பீங்கன்னு நினைச்சு உங்ககிட்ட தாழ்மையே கேட்டுக்கிறேன் சார். நான் ஊரை விட்டு போகிறதுக்கு காரணம் தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட இருந்த பொருளாதாரம் எல்லா பணமும் போச்சு. வீட்டில் இந்த நகையிலேருந்து எல்லாமே விற்று இந்த கம்பெனிலாம் போட்டேன். ஹிஜாவில் அதுக்கு உண்டான ஐடி நம்பர் எல்லாமே வச்சுருக்கேன். லோன் வாங்கிகளெல்லாம் போட்டேன். எல்லாமே போட்டு லாஸ்ட்டில் வந்து ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டானுங்க. நாங்க விஜய் சாரை நம்பி வந்திருக்கோம். நல்லது இல்லை நிறைய நடக்குதுன்னு நாங்க கேள்விப்பட்டோம் சார். அதனால தான் நாங்க வந்து இங்க வந்திருக்கோம். நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும், உங்களால நாங்க வந்து நன்மை அடையணும் அப்படின்ட்டு நான் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன் சார். இப்ப எங்களுக்கு இந்த ஆட்சி வந்ததுல ஒரு சந்தோஷத்துல இப்ப உங்க பார்த்து ஒரு மனு கொடுத்துருக்கோம். அந்த மனுவை பாத்தீங்கன்னா எங்களுக்கு EOW இருக்கிற பணத்தை மீட்டு கொடுக்கணும். EOW அவங்க உள்ள இருக்காங்க இல்ல, அதுக்கப்புறம் EOW நாங்க கொடுத்த பணம் வந்து EOW இருக்கு சார். அந்த இதை பறிமுதல் செஞ்சு எங்களை மாதிரி பட்ட மக்களுக்கு கொடுத்துட்டாலே போதும். அதுதான் நாங்க வேண்டி கேட்டுக்கிறது. அது இவரோட ஆட்சியில நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம், நம்பிக்கையோட இருக்கோம். இவர் செய்வாருன்னு நினைக்கிறோம். ஏன்னா இதனால நான் ஒரு 3000 மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். தயவு செய்து உங்க ஆட்சியில ஒரு எவ்வளவு பாதிக்கப்பட்ட ஜனங்கள்லாம் சந்தோஷமா இல்லை. ஏன்னா உங்களை நம்பி ஓட்டு போட்டது காரணமே இதுதான் சார். நீங்க வரணும், எங்களுக்கு ஒரு விடிய காலம் பிறக்குன்ற நம்பிக்கையில தான் நாங்க ஓட்டு போட்டிருக்கோம். தயவு செய்து இது கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு ஒரு முயற்சி பண்ணி எங்க பணத்தை மீட்டு கொடுங்க சார். நன்றிங்க. நீங்க உங்க கவர்மெண்ட் தான் எடுத்து நடத்தும். நீங்க செய்யறீங்களா செய்யலான்ட்டு எங்களுக்கு ஒரு வாக்குறுதி சொல்லுங்க. நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சு இந்த பழைய லைஃபுக்கு நீங்கள் கொண்டு வரணும்னா எங்களுக்கு ஹிஜாவில் EOW இருக்க பணத்தை வாங்கி எங்களுக்கு கொடுத்தா எங்களோட கடனை முடிச்சாலே எங்களுக்கு போதும் சார். பல பிரச்சனை தான் வெளியே வந்துடுவோம் சார். எங்களுக்காக ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். எங்களுக்காக அந்த ஒரு உதவி நீங்கள் பண்ணணும் சார். இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே பணக்காரவங்க கிடையாது, கூலி வேலை செய்யறவங்க, ஏழைங்க. ஒரு கடன் அடைக்கிறதுக்காக இன்னும் இந்த இதுல இன்வெஸ்ட் பண்ணி இது மூலியமா ஏதாவது வரும்னு நம்பி இந்த மாதிரி நிறைய அவங்களோட பர்சனல் இஷ்யூக்காக ஏதோ நல்லது நடக்கும்னு நம்பி இதுல நாங்க போட்டோம். பணம் போட்ட எல்லா பணத்தையும் வந்து நாங்க இழந்துட்டோம். இந்த கம்பெனி 2019 ஸ்டார்ட் ஆச்சு. நாங்க எல்லாரும் போட்டது 22ல இருந்து எங்களுக்கு எந்த பணமும் கொடுக்கல. இதுக்காக எவ்வளவோ நாங்க எங்கேயோ போராடி எல்லா இடத்துலயும் பார்த்தோம். இது வரைக்கும் எந்த முடிவும் எங்களுக்கு கிடைக்கல, சொல்யூஷன் கிடைக்கல. இதுக்கப்புறமாவது எங்களுக்கு ஒரு விடிகாலம் வரும் சார். மனு கொடுத்தோம். அடுத்து சபரீசன், ஸ்டாலின் இவங்களெல்லாம் போய் பார்த்தோம் சார். ஆனா அவங்க வந்து எங்களை எல்லாம் பக்கத்திலே விடல சார். மனுவை தூர போட்டுட்டு எங்க முன்னாடியே இன்னொருத்தவங்க பேசுறாங்க. நாங்க என்ன பண்றது? இந்த நிதாவும் சொன்னாலே அந்த ஸ்டாலின் இவங்கெல்லாம் அந்த ஆட்சியில எங்களுக்கு போதுமான சப்போர்ட்டோ எதுவுமே கிடைக்கல சார். ஆனா இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு நிச்சயமா விமோசனம் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில தான் சார் நாங்க வேற எங்களுக்கு சொல்யூஷனே கிடையாது. இப்ப பையன் வந்து துபாயில அரெஸ்ட் ஆயிருக்காங்க. துபாயில இருக்கிற அரெஸ்ட் ஆனவங்கள ஏன் எத்தனை வர முடியல? எனக்கு அதை எடுத்துட்டு வாங்க. எடுத்து வரும்போது பணம் லேட் பண்ணாது. பணத்தை எங்களுக்கு செட்டில் பண்றதுக்கு எல்லாருக்கும் EOW எடுத்து வாங்கி எங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அவங்க வாழ்வாதாரம் வந்து இழந்து போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். லைஃப் போயிட்டு நின்று இருக்கோம். நாங்க அவ்வளவு ஒரு போராட்டத்துல நான்லாம் 10 லட்சம் போட்டிருக்கேன் சார். நான் வந்து இது லாபம் அப்படிலாம் நினைக்கல. ஒரு நல்ல ஒரு எவிடன்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டு வண்ணமா நிறைய பண்ணிருக்கிறதால, போன ஆட்சியில நிறைய விஷயம் நடந்ததால ஒரு நம்பிக்கையை நாங்க இந்த காசு மோசமாவாதுன்ற இடத்துல நாங்க போட்டோம். ஆனா கடைசியா வந்து எங்களுக்கு ஒரு மாசம் 2022 7ஆம் மாசம் போட்டேன். ஒரு மாசம் கூட எங்களுக்கு அந்த லாபத்தை அனுபவிக்கல சார். நாங்க இந்த கேஸை பத்தி நான் சொல்லிதான் தெரியணும்னு தெரியாது. எங்க ஆளுங்க எல்லாம் பேசிட்டாங்க. 5 வருஷமா 4 வருஷமா எங்க போகணும், எங்க செய்யணும் அப்படின்றதெல்லாம் வட்டிக்கு வட்டி வாங்கி கொடுத்து இது பண்ணோம். ஏன்னா எல்லாருக்கும் நல்ல கணவன்மார்கள், நல்ல அம்மா அப்பா, நல்ல அக்கா தங்கச்சி, நல்ல அண்ணன் தம்பிக்கு கிடைக்குதுங்க. அதை நம்பி சரி இருக்கிறத கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிட்டு அதை நம்பி நம்ம அதுல போட்டோம். நிறைய பேருக்கு அங்க பாதிச்சிருக்காங்க. ஆனா ரொம்ப கஷ்டத்துல நிறைய பேர் பாதி பேர் இறந்துட்டாங்க. இதோட துயரத்துல இறந்துட்டாங்க சார் நிறைய பேர்.
அடுத்து இருக்கிறவங்களையும் எங்களால் விடக்கூடாதுன்றதுனால தான் நாங்கள் ஒரு அசோசியேஷன் மாதிரி உருவாக்கி அது வழியாக எல்லாருக்கும் தெம்பு கொடுத்து வச்சுன்னு இருக்கோம். நீங்கள் அதை வந்து எங்களுக்கு நல்ல வழியில் காமிக்கணும். நீங்க விஜய் சார் வந்து இந்த வீடியோ பார்த்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் நிச்சயமா வாங்கி கொடுப்பான்னு ஒரு நல்ல நம்பிக்கையில இருக்கிறோம். கண்டிப்பா முடிச்சு கொடுக்கணும் சார். நன்றி சிஎம் சார். சரி, ஏதோ கவர்மெண்ட் இருந்து எல்லாருக்கும் இப்ப நல்ல ஒரு ராமராஜ்யம் மேல நடக்க போகுதுன்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டோம். நம்மளோட வருமானம் தானே, அதுல நம்மளுக்கு இந்த மாதிரி போட்டு கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் ஆசை. ஏன்னா எல்லாருக்கும் அந்த வாழ்க்கை கிடைக்கிறது இல்லையா, அண்ணன் தம்பியா வீட்டுக்காரு எல்லாம் பர்சனல் பேசுறதுக்கு எல்லா குடும்பத்தையும் நடக்கிறதா, அதை நம்பி கொஞ்சம் பசங்களுக்காகும் கொஞ்சத்துக்காகும்னு சொல்லிட்டு போட்டிருக்கா. எல்லா ஒரு பெண்களும் எல்லா ஒரு ஆண்களும் நிறைய இதுல நீங்க சொல்லுவீங்க இல்லையா, அக்கா தங்கச்சி அம்மா எல்லாமே அவங்கதான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. VOWல பணத்தை வாங்கி எங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க இதை செஞ்சுட்டீங்கன்னா உண்மையிலே சொல்றேன், நாங்க எல்லாருமே உங்க காலடி தான் சார். ரொம்ப ரொம்ப மன துயரத்துல நான்லாம் கிட்டத்தட்ட 10 மாசம் ரொம்ப முடியாம ஆயிட்டேன். எனக்கு 2 பொம்பளை பசங்க சார் நாங்க. ஆனா எப்படியாவது போராடி நான் சங்கத்துல இருக்கிறோம், போராடி இந்த பிரச்சனையில நாங்க வெளியே வருவோம்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா எங்களுக்கு எந்த சொல்யூஷனும் கிடைக்கல எங்களுக்கு. ஆனா கடைசியா எங்களுக்கு ஒரு ஆட்சி மாறவும் நல்ல விமோச்சனம் கிடைக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்போட வந்திருக்கோம் சார் நாங்க அத்தனை பேருமே. சார் நாங்க வந்து விழிப்புணர்வு இருந்தது சார். இதுக்கு ஏன் அப்படின்னா கொரோனா காலத்துல வந்து நாங்க வந்து எங்களுக்கு வந்து சரியான வாழ்வாதாரம் இல்லை. நாங்கெல்லாம் வந்து தெருவுல நின்று வேலை செய்யறவங்க இதெல்லாம் பண்றவங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல சரி நம்மளுக்கு ஒரு பங்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்க சேமிப்பு நகை லோன் போட்டு எங்க நகையெல்லாம் அடவுல வச்சு இந்த பணத்தை வந்து நம்மளுக்கு போட்டு நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் சார் நாங்க போய் இது பண்ணிட்டோம். இது வந்து முழுக்க முழுக்க வந்து நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு இதுல நாங்க செஞ்சுட்டோம். ஏற்கனவே இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா முடிச்சு தரேன் இருக்கிறவங்க கிட்ட இருக்கிற கமிஷனை தான் கேட்டு இருக்காங்க. என்னன்னா நீ இந்த கேஸ் முடிச்சு கொடுத்தா இத்தனை கோடிக்கு எங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அது ஏற்கனவே பணத்தை இழந்து போயிருக்கோம். திருப்பி இத்தனை கோடி பணம் கொடுங்கன்னா நாங்கள் எங்கே போகிறது? ஏற்கனவே பொண்டாட்டி புள்ள எல்லா தாலிதாரெல்லாம் வச்சு தான் இதில் போட்டோம். இருக்கிறவங்க சாவடிச்சு இதில் போட முடியும். இவங்களுக்கு உங்ககிட்ட கொடுத்துட்டு நாங்கள் எங்கே போகிறது? நடுத்தருக்கா போகிறது? அது மனு கொடுத்துருக்கோம். இப்ப இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா போன பீரியட்ல என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தேவையில்லை, கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. நாங்க வந்து இதுல என்ன முடிவு எங்களால பண்ண முடியுமோ உங்களுக்கு சாதகமா இந்த 1 மாசத்துக்குள்ள நாங்க பண்ணி தந்துடும், மேக்சிமம் 2 மாசத்துக்குள்ள பண்ணி தந்துடும் சொல்றாங்க. அது நீங்க உள் மனசோட சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் உண்மையை சொல்லிடுறேன், எனக்கு பிடிக்காது. எப்ப பாரு அக்கா பசங்க எனக்கு விஜய் ரசிக்கும் போது நான் திட்டுவேன். அது ஓப்பனா சொன்ன, ஏன் ரசிக்கிறேன், உங்க கஷ்டம் உங்க உழைப்பு தான் அப்படின்னுவேன். ஆனா நீங்க மேடையில கட்சியில பேசும்போது அது உள்ள இருந்து வந்ததுன்னு தெரிஞ்சது. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இதுக்கு எங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சு கொடுத்தீங்கன்னு எல்லாருமே கையெடுத்து வணங்கி எல்லா சார்பாகவும் கையெடுத்து வணங்கி கேட்டுக்கிறோம். விஜய் சார், இது மட்டும் நீங்க எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்க. உங்களை நேரடியா நான் பார்த்து பேசணும்னா நிறைய விஷயம் நான் சொல்றேன்.